வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் நிக்லேஷ் ராஜா த சைக்ளிஸ்ட். வெல்கம் பேக் டு மை சேனல். போன மாதம் நீங்கள் பேண்டமிக் அப்போ ஏன் ரைட் பண்ணக்கூடாதுன்னு வீடியோ போட்டுருந்தேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது தவிர இங்கே ஒரு கார்டாக வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்கேஸ் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி ரைட் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ஏன்னா அவன் போன மாதம் ஏன் ரைட் பண்ணக்கூடாதுன்னு வீடியோ போட்டான், இந்த மாதம் வந்து ரைட் பண்ணுறேன்னா எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டைம் நிறைய புது பிகினர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கும். அதை தவிர நிறைய பேர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஒரு குட்டி ரிசர்ச்சாக பண்ணி ரைடும் போய் ஒரு விலாகாக பண்ணி நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நான் ரைடு போனப்போ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. நமக்கு எல்லாருக்குமே வந்து வி ஆர் நாட் யூஸ் டு திஸ் திங், இந்த நியூ நார்மல் வந்து வி ஆர் நாட் யூஸ் டு திஸ். ஸோ நானுமே சில விஷயங்கள் சில இடத்துல வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாமே சீரியஸாக எடுத்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சேஃபாக இருப்பீங்க, உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸும் சேஃபாக இருப்பாங்க. இப்போ ரைட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா திஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி யுவர் பர்சனல் சாய்ஸ். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ரைட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போகிறல, பட் நீங்கள் ரைட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வெல்ஃபேர். இன்கேஸ் உங்கள் ஃபேமிலியில் ஒரு குட்டி குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்களோ ஆர் எனி காம்ப்ளிகேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஆஸ்துமா ஆர் ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் எனி பிபி டயபெட்டிஸ், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட நலன் கருதியும், கேஸ் உங்களுக்கும் அந்த இஷ்யூஸ் இருந்தால் உங்களோட நலன் கருதியும் நீங்கள் சைக்கிளிங் போகலாமா அப்படின்றத ஒரு 2-3 தடவை நல்லா யோசிச்சுட்டு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்றதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த நாள் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே உங்கள் பைக்கை கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். உங்களோட பைக்கில் எல்லா பார்ட்ஸும் ஓகேவா இருக்கா, உங்கள் பிரேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கியர்ஸ் கரெக்டாக ஷிஃப்ட் ஆகுதா, டயர்லாம் ஓகேவா இருக்கா, பங்க்சர் எதுவும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும். பைக்கை க்ளீன் பண்ணிட்டு ஒரு குட்டியாக செக் பண்ணிட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் ரைடு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் என்னென்ன உங்கள் பைக்கில் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா இன்கேஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணி அப்புறமா கூட ரைட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் ரைடு உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கிறது உங்கள் பைக்கையும் செக் பண்ணிட்டு அடுத்தது வந்து அடுத்த நாள் ரைடுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும், செல்ஃப் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். லைக் ஒரு செக்லிஸ்ட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேர் டயர், ஒரு ஸ்பேர் டியூப், பங்க்சர் கிட்டு, சிப்பர் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே நார்மல் வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அந்த செக்லிஸ்ட் என்னன்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் போடுறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு ரைடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு அடுத்த நாள் ரைடுக்கு முன்னாடி நாளே ரைடே ஆகிறது வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ரைடு தான். ஸோ என்னோட ரைடு வந்து ஹேசல் ஃப்ரீயாக இருந்ததா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஐ ஹேட் அ இஷ்யூ. அந்த இஷ்யூனால வந்து என்னால் ஃபர்தராக ரைட் பண்ண முடியாமல் போச்சு. அந்த இஷ்யூக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், எப்படி அதை சால்வ் பண்ணேன் அப்படின்றதும் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பேன், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இந்த லைவாகவும் காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க யாருக்கா கேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் மக்களே, எந்திரிச்சாச்சு. மணி வந்து 4:30 AM. ரெடி ஆகிட்டு என்ன பண்ண சொல்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டாச்சு. வாழைப்பழம் சின்னதாக இருக்குன்னா நான் வந்து ஒரு 3 வாழைப்பழம் 4 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். சாப்பிட்டுட்டு கிளம்புறது பெட்டர். ஏன்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ரைட்டில் பசிச்சது அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாது. நமக்கு எப்பயும் ஒரு பழக்கம் உண்டு, டீ கடையில் போய் டீ குடிக்கிறதும் நல்லா அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து பிசி பிஃபோர் கொரோனா. இப்போ நம்ம ஏசியில் இருக்கோம் இல்லையா, ஆஃப்டர் கொரோனாவில் இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து எப்பயுமே வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு எல்லா வீட்டு தண்ணி எல்லாமே கொண்டு போகிறது பெட்டர். ஸோ அதனால் மேக் ஷுர் யூ டோன்ட் கெட் ஹங்கர் ரைட் பண்ணும்போது. யூ டோன்ட் ஸ்டாப். பிகாஸ் நீங்கள் ரைட் பண்ணும்போது இப்போ ரொம்ப பசிச்சதுனாலோ இல்லை ரொம்ப தண்ணி இதாக எடுக்கிற மாதிரியோ நீங்கள் வச்சுக்கூடாது. ஸோ தண்ணியுமே வந்து ஒரு நம்ம சிப்பர் பாட்டில் இல்லாமல் ஒரு நார்மல் கேப்டு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் பெட்டர். அதை பற்றி நான் இன்னும் ரைடில் அதிகமாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சாப்பிட்டு போகணும். பிகாஸ் நமக்கு சோறு தான் முக்கியம். ரெடி ஆகிடுச்சு. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. என்னடா அவன் மாஸ்க் போட்டிருக்கானே, ரைடு போகும்போது மாஸ்க் போடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, ஏன் மாஸ்க் போட்டிருக்கான் அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். அது ஏன் அப்படின்றத நான் ரைட்டை சொல்கிறேன். மாஸ்க் எடுத்துக்கிறது முக்கியம். போகலாமா? நானும் வெளிச்சம் வரும் ஏதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டேன் வீட்டிலேருந்து. எங்கேயுமே வெளிச்சம் இல்லாமல் தான் நான் பண்ணுறேன். இத்தனைக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான ரோடு. வரட்டும், வெளிச்சம் வரட்டும். அது வரைக்கும் நான் வந்து ஓட்டிகிட்டு போகிறேன்.
அதாவது இருண்டு போன வாழ்க்கையில் திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து we are going to do a very short ride. ஒரு 30-35 kilometers தான் வரும். அண்ட் இந்த டைமில் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ ஷார்ட் ரைட்ஸ். ஏன்னா இப்போது இன்கேஸ் ஏதாவது மெக்கானிக்கல் ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கம் பேக் ஹோம். அண்ட் இந்த மாஸ்க் பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ என்னை சுற்றி யாரும் இல்லை, அந்த டைம் என்ன பண்ணோம், இறக்கி விட்டுறோம். ஸோ இன்கேஸ் யாராவது வராங்க, உங்களை சுற்றி யாராவது வராங்க, இல்லை உங்களை தாண்டி யாரோ போகிறாங்க, அதுவும் லாரிக்காரமெல்லாம் வரான் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் அவன் உங்களை மேலே துப்புவான் அப்படின்ட்டு. நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்களோட இம்யூனிட்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ யூ டென் டு ப்ரீத் மோர் ஆக்சிஜன். ஸோ அந்த டைமில் நிறைய ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது இன்கேஸ் வந்து ஏதாவது வைரஸ் பார்ட்டிகல்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னா யூ டென் டு ப்ரீத் இன். இப்போ ஏர் பான் இல்லைன்றாங்க, அதை பற்றி நமக்கு இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் நம்மளோட சேஃப்டி பார்த்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நான் பண்ண போகிறதோ இல்லை நான் சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து யூ நீட் டு டூ அ வெரி ரிலாக்ஸ் ரைட். நீங்கள் ரொம்ப ப்ரீத் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தப்பாக ஓட்டிகிட்ருக்கீங்க. இந்த டைமில் நம்மளோட மென்டல் ஃபிட்னஸ்க்காக ரைட் பண்ணுறது தான் முக்கியமே தவிர ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நம்ம வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது மச் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ வுடன்ட் சஜஸ்ட் யூ. ஸோ நீங்கள் நல்லா வந்து ப்ரீத் பண்ணுற மாதிரி ஓட்டுறீங்க, ரொம்ப வந்து உங்களுக்கு ஏற்ற ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த டைமில் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா வேறு மாஸ்க் அண்ட் டூ அ ரிலாக்ஸ் ரைட். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டூ அ ரிலாக்ஸ் ரைட் அண்ட் அ ஷார்ட் ரைட். அதே மாதிரி இந்த டைமில் இட் இஸ் பெட்டர் இஃப் யூ டூ அ சோலோ ரைட். பட் இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி பண்ணணும். நான் இப்போ சோலோ ரைட் பண்ண போகிறேன்னா இல்லை, ஆக்சுவலாக ஐ எம் டூயிங் அ ரைட் வித் பர்சன். யாருன்றதை பார்க்கலாம். அது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா மெயின்லி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ கைஸ் ஹவு இட் இஸ் டு ரைட் வித் பர்சன் ஆர் வித் அ குரூப். ஸோ ஒரு குரூப்பை ரைட் பண்ணலாமான்னு கேட்டால் இட் இஸ் பெட்டர் யூ டோன்ட் ரைட் வித் அஸ் அ குரூப். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் நீங்கள் ஒரு குரூப்பாக போகிறோன்னா, அதுக்கு மேலே போகக்கூடாது. இட் இஸ் நாட் சேஃப் டு ரைட் ஆஸ் அ குரூப். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரைட் பண்ணுறேன் இல்லையா, அதனால் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாராவது ஃப்ரெண்டில் போனால் பயமாக இருக்குது, சைக்கிள் ஓட்ட மறந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ஃபீலிங் வரலாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓட்டுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் பெட்டர் யூ கீப் த ரைட் ஷார்ட். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன இருக்கும், ஒரு 20 கிலோமீட்டர் போகிறது தப்பே கிடையாது. ஸோ அது போங்க. கண்ணாடி வசதி ரொம்ப மஸ்ட். கண்ணாடி ஏன் மஸ்ட் அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கவராக இருக்கும், ஐஸ் கவராக இருக்கும். அதனால் கண்ணாடி ரைடிங் கிளாஸஸ் போடுறது ரொம்ப மஸ்ட். ஸோ அதனால் மேக் ஷூர் யூ வேர் கிளாஸஸ். அண்ட் கையை எக்காரணத்து கொண்டும் உங்கள் மூஞ்சியை தொடக்கூடாது. நீங்கள் வந்து நான் கையில் சானிடைசர் வச்சுருக்கேன், இல்லை எதுவாக இருந்தாலும் ஓகே, நம்ம கையை வந்து எக்காரணத்து கொண்டும் மூஞ்சியை தொடக்கூடாது. நீங்கள் இன்கேஸ் உங்களோட குரூப்புக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லை இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் ஒரு ஐசோலேட்டடாக, ரொம்ப ஐசோலேட்டடாக இல்லாமல் யாரும் இல்லாத இடமா இருந்தால் பெட்டர். அண்டு கொஞ்சம் வெளிச்சமான இடமா இருந்தால், கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இல்லாத இடமா இருந்தீங்க அப்படின்னா பெட்டர். ஸோ மக்கள் இருக்கிற இடத்த இட் இஸ் பெட்டர் யூ அவாய்ட் ஆல்வேஸ். அதே மாதிரி என்ன தான் உங்களோட கோரைடர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும், ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ மெயின்டைன் அ சேஃப் டிஸ்டன்ஸ் வித் த கோரைடர். ஒரு ஹேண்ட் ஷேக்கோ இல்லை ஒரு ஹக்கோ வந்து இந்த டைம் கிடையாது. இட் இஸ் பெட்டர் யூ அவாய்ட் எனி கான்டாக்ட் வித் எனி பர்சன் பிகாஸ் தே மைட் பி ஏசிம்டமேட்டிக் கேரியர். அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸே இல்லாத ஒரு கேரியராக இருக்கலாம். கன்சிடரிங் யுவர் ஃபேமிலி சேஃப்டி நீங்கள் வந்து இட் இஸ் பெட்டர் யூ ஃபாலோ ஆல் தீஸ். அண்ட் மாஸ்க் ரொம்ப முக்கியம் உங்களோட கோ ரைடராக இருக்கும்பொழுது. ரைடு போகலாமா? என்னக்கா போகலாமா? போகலாம்.
இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி தான் எடுக்குது அப்படின்னா ரைட் கண்டினியூ பண்ணாதீங்க, ரைட் அப்பயே குடிக்காதீங்க. ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு தண்ணி குடிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வைரஸ் வந்து நீங்கள் குடிக்கிற இடத்துல வந்து படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக சிப்பர் பாட்டில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். தண்ணி குடிக்கிறது. ஓகே, உங்களோட கோரேட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது இட் இஸ் பெட்டர் யூ வேர் யுவர் மாஸ்க் ஆர் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர். பிகாஸ் அவங்க இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க வந்து மறந்து போய் மாஸ்க் போடல, அவங்களுக்கு ஒரு காஃப் வந்தாலோ இல்லை ஸ்னீஸ் வந்தாலோ அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தும்புற அந்த பாக்டீரியாஸ் ஒரு வைரஸஸ் உங்கள் மேலே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாஸ்கோட விஷயத்தில் யூ வில் ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து மாஸ்க் போடாமல் போகிறது வந்து it is not safe. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பி இன்னும். பட் இட் இஸ் பெட்டர் இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் அண்ட் ஜஸ்ட் அப்படியே ரைட் கண்டினியூ பண்ணி இந்த டைமில் ஃபோட்டோலாம் தேவையில்லை. பட் இன்கேஸ் நீங்கள் எடுக்கணும் மஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடணும். சீஸ் எக்காரணத்தை கொண்டு மாஸ்க் எடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? அவ்வளோதான், அக்கா போயாச்சு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் சோலோவாக ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். இன்கேஸ் உங்களோட குரூப் யாராவது இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்களையும் காஷியஸாக அவங்களுக்கு அப்போ ரிமைண்ட் பண்ணிவிட்டு நம்மளும் ரிமைண்ட் பண்ணிவிட்டு நம்மளும் எப்பயும் காஷியஸாக இருக்கிறது வந்து இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் இந்த டைமில். ஐ நோ திங்ஸ் ஹவ் சேஞ்ச் ஸோ மச். முன்னாடி இப்படி இல்லை, ரொம்ப சுதந்திரபரமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போது அப்படி இல்லை. இட்ஸ் அ பிட் பெயின்ஃபுல் ஃபேஸ். ஐ ஜஸ்ட் விஷ் இது சீக்கிரம் மாறும்ன்ட்டு பார்ப்போம். ஆமாம் மக்களே, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என் சொக்கா எப்படி இருக்குது? பூசு எப்படி நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு டே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் ஆனுவல் டேஸ் வந்து போனால் புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஜாலியாக போகணும் தெரியுமா? அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரைட் பண்ணுறேன். புது சொக்கா பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு போட்டு வந்திருக்கேன். நல்லாயிருக்கு, இந்த மாதிரி நல்ல ஃபிட்னஸ் இருக்குது. நீங்கள் வெதரும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு வெதரில் ஓட்டணுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். பிசியில் ஓட்டுறப்பெல்லாம் வந்து இந்த வெதர் எப்படா கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து ஓட்டுறதே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வெதர் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரியோ இல்லை வந்து இல்லை தூரலோ இல்லை ரோடு சகதியாக இருக்கும்போது நீங்கள் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட். ஏன்னா ரோட்டில் இப்போ யாராவது துப்பி வச்சுருக்காங்களோ, நம்ம ஊரில் கண்டிப்பாக துப்பி வைப்பாங்க. அது வந்து இல்லை ஆட்கள் மாறிட்டாங்க அப்படி யாரும் சொன்னால் நம்பாதீங்க. ஸோ அந்த மாதிரி துப்பியிருந்தாங்க அப்படின்னா நம்ம டயர்ஸ் வந்து வி ஜென்ரலி அந்த மட்காட் போட மாட்டோம். ஸோ அந்த டயர்ஸ்லேருந்து வர துளிகள் வந்து உங்கள் ஃபேஸில் விழுது. அந்த டைமில் இப்போ எங்கேயாவது வைரஸோட பாக்டீரியாவோ இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்றைக்கி கண்ணாடி போட்டுருந்தேங்க. ஸோ எப்பயுமே வந்து கண்ணாடி போட்டு ஓட்டுறது வந்து பெட்டர். அதாவது உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது தான். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்யூப்ட். லைக் நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நான் வந்து பஞ்சர் கிட் வச்சுருக்கேன், ஒரு பம்பு வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருந்தோம். எனக்கு வந்து டயர் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் தோ நான் வந்து நேற்றுக்கு டயர்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிருக்கேன், எல்லாமே காம்பனண்ட்டாக செக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் இது பிட் ஷார்ட்டனிங். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஷார்ட் ரைட் பண்ணுறப்போ நான் இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ரீசன்னால் ஐம் ஜஸ்ட் ஒரு 4 kilometers அவே ஃப்ரம் மை ஹோம். ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வர சொல்லி ஐம் ஏபிள் டு கோ ஹோம் பேக். இல்லை நீங்கள் ஒரு 50 kilometers 40 kilometers அவே வீட்டிலேருந்து இருக்கீங்க அப்படின்ற டைமில் இப்போது இந்த மாதிரி பஞ்சர் ஆச்சு, ஒரு டயர் பர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் யாரையாச்சும் கூப்பிட்டு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை ஒரு ஆட்டோவோ கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கன்சிடர் பண்ணுறதுனால இட் இஸ் பெட்டர் யூ அவாய்ட் லாங் என்டியூரன்ஸ். இந்த டயர் பஸ்ஸில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா த வியூ. ஸோ தட் இஸ் பிட் நைஸ்.
ஃபீல்ஸ் ஓகே ஒரு மாதிரி வித் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல கான்டென்ட் வச்சுக்கோங்களேன் இந்த விலாகுக்கு. ஸோ டு டூஸ் அண்ட் நாட் டு டூஸில் வந்து இது வந்து ஒரு 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 நல்ல லெசன். அண்ட் இந்த மாதிரி டைமில் நீங்கள் பஞ்சர் போடுறதுக்கோ இல்லை சைடில் ரெஸ்ட் எடுக்கிறதோ நிற்கிறீங்க இல்லை யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி வாட்ச்ஃபுல் அபவுட் த பிளேஸ் யூ வெயிட். சேஃபாக இருக்கா, மக்கள் இல்லாமல் இடமா இருக்குமா, இல்லை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமான்றதை பார்த்து யூ ஹேவ் டு வெயிட். இங்கே ரொம்ப பப்ளிக்காக இருக்கும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா யூ பெட்டர் டு அவாய்ட் தட் பிளேஸ். நான் இப்போ லக்கிலி ஐ எம் இன் அ பிளேஸ் வேர் இருக்கணும் மக்கள். ஸோ வாஸ் மை டேட் டு கம் இப்போ என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அப்படினால பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ ஐ see you guys at home. வீட்டுக்கு போயிட்டு என்ன கேர் பண்ணோம் அப்படின்றத நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். ஓகே பார்ப்போம். தடா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சானிடைஸ் பண்ணணும். உங்கள் கையை ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் தொடுங்க. சானிடைசர் கையிலே எடுத்து போகிறது பெட்டர். ஸோ ஆல்வேஸ் கேரி அ சானிடைசர். அண்ட் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, நம்மளோட பைக். ஸோ பைக் க்ளீனிங் இஸ் மஸ்ட். ஸோ பைக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ரைடுக்கு முன்னாடியே வந்து சோப் வாட்டர் வீட்லேயே வந்து ஒரு பக்கெட்டில் வாசல்லே வச்சுட்டு போகிறது பெட்டர். அண்ட் இன்னொரு பக்கெட் இருந்தது அப்படின்னா 2 பக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட க்ளவுஸு மாஸ்க்கு எல்லாமே வந்து அந்த பாட்டிலில் போட்டுட்டு அண்டு குளிக்க போகும்போது உங்களோட ட்ரெஸ்ஸும் அந்த சோப் பாட்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த பக்கெட் வந்து பைக் க்ளீனிங்க்கு வச்சுக்கணும். ஸோ 2 பக்கெட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைக் க்ளீனிங் பார்ப்போம். அப்புறமா ஷூஸையும் க்ளீன் பண்ணணும். ஷூஸோட பாட்டம்ஸ் அண்ட் மேபி மேலேயும் வந்து க்ளீன் பண்ணுறது பெட்டர். மேபி ஒரு வெட் கிளாத்து ஒரு இது சோப் வாட்டர் கிளாத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறது பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பைக் க்ளீன் பண்ணுறோம். சரியா? பைக் கிளீனிங் முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பைக் கிளீனிங் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து டயரை வந்து சோப் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. பிஃபோர் டச்சிங் எனிதிங் டயரை வந்து நல்லா சோப் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் போகணும். அண்ட் நல்லா தரவாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ரை கிளாத் எடுத்து சைக்கிளை ஃபுல்லாக தொடச்சி வெயிலில் காய வைக்கிறது பண்ணுறது பெட்டர். வெயில் இருந்ததுன்னா காய வைக்கிறது பெட்டர். இன்றைக்கி எனக்கு வெயில் இல்லை, ஸோ ஐ கான்ட் டூ இட். ஸோ நான் வந்து ஒரு ட்ரை கிளாத்தை போட்டு கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போகிறேன். இன்கேஸ் நீங்கள் பைக்கை வெளியே தான் வைக்க போகிறீங்க, உங்கள் சைக்கிள் வந்து வெளியே தான் வைப்பீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஸோ நீங்கள் வீட்டில் உள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மறக்காமல் சானிடைஸோ இல்லை வாஷ் பண்ணுறது பெட்டர், இல்லைனாலும் வாஷ் பண்ணுறது பெட்டர். ஸோ பைக் கிளீனிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து குளிச்சதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பிடிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா என்னெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லவே இல்லை. You will have to be prepared for the worst. In case நான் வந்து if I had been prepared for the worst, நான் ஒரு ஸ்பேர் டயர் கையில் கொண்டு போயிட்டு நானும் அதை வந்து சரி பண்ணி நானே ரைட் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறது தான் நீங்கள் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வெல்ஃபேரையும் கருதி தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற செக்லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் க்ளவுஸ் ஒரு லேட்டக்ஸ் க்ளவுஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பஞ்சர் போடும்போதோ ஒரு டயரில் ஏதோ இஷ்யூ இருக்கும்போது நீங்கள் டயரை தொடுறதுக்கு முன்னாடி அந்த க்ளவுஸை போட்டு டயரை தொட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது வைரஸோடது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சரோ இப்போ டயர் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரப்பர் க்ளவுஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு கவரில் போட்டு அந்த கவரை வீட்டுக்கு வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ஏதாவது உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு ரைட் அப்போ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நானும் யூஸ் பண்ணிப்பேன், என்னோட ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை டிங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிக்லேஷ் ராஜா த சைக்கிளிஸ்ட். நன்றி.